யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமானமை பொருளை காண வந்தோமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமானமை பொருளை காண வந்தோமே. வீட்டிலே இருந்துக்கிட்டு நம்ம வழிபாடு செஞ்சு நல்ல தியானம் பண்ணிக்கிட்டு இறைவன் மேலே முழுமையான நம்பிக்கை, கொஞ்சம் இறைவன் மேலே கொஞ்சம் அன்பு செலுத்தினாலே போதும். கடவுள் மேலே ஒரு பக்தி, அது போதும். யோகமும் பக்தியும் ஒன்றா சேரும்போது ஈஸியாக இறைவனோட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இறைவன் அளிப்பார். குரு அருளாலும் இறை அருளாலும் நமக்கு அது வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு உண்மையாக பிரயோஜனமான ஒரு வாழ்க்கைன்னா இறை சிந்தனையோடு வாழ்வது. இப்போ இத்தனை கார் இருக்குது, எல்லாம் பங்களோ இருக்குது, கார் இருக்குது, வேணா வச்சுக்கலாம், ஏரோப்ளேனே வச்சுருக்கான், எல்லாமே வச்சுருந்து பெரிய ஒரு கோடி கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள் வழிபாட்டில் ஒன்றுமே இல்லை, வழிமுறை சரியோ வாழ்கிற வாழ்க்கை நெறிமுறை சரியில்லைன்னா அது எந்த பிரயோஜனமே இல்லை. அவன் வாழ்க்கை ஒரு பிரயோஜனற்ற வாழ்க்கை தான். வாழ்க்கையில் மக்கள் வாழ்கிற வரையும் அவன் நல்லா வாழ்கிறான், பார்க்குறதுக்கு அப்படி தோணும். ஆனால் அவன் மறுபடி அவன் பிறவி எடுத்து பல கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டும். இன்னும் கடுமையாக வரும். இந்த காலத்து இந்த பிறவியில் எப்படி இருக்கானா அடுத்த பிறவியில் எந்த நிலையில் பிறப்பான் அப்படின்றது அது ரொம்ப அது நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிலையில் அவங்களோட அடுத்த பிறவியோட வாழ்க்கை இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே எவ்வளோ வேணாலும் நம்ம நேர்மையான முறையில் நல்லா சம்பாதிங்க, நிறைய வீடு வாங்குங்க, நல்ல கார் வாங்குங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களை நம்ம ஏமாற்றம் நம்ம என்ன செய்தாலும் எல்லாமே நல்ல விஷயம்தான். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.